Hi all, welcome to Tech Code Talk. இன்னைக்கு லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 219 தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்புட்டில் வந்து ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கேங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க நம்பரையில் ஏதாவது ரெண்டு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, நம் ஆஃப் ஐ அண்ட் நம் ஆஃப் ஜே. ஏதாவது ரெண்டு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த ஐ மைனஸ் ஜே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இண்டெக்ஸ் என்ன 0, இங்கே வந்து 1 2 3, இங்கே 3 இருக்கு. அப்போது ஐங்கிறது இது 1ஓட இண்டெக்ஸ், இங்கே வந்து 3 0 1 2 3 3ங்கிறது இந்த 1ஓட இண்டெக்ஸ். அப்போ 0 மைனஸ் 3 அப்சல்யூட் ஆஃப் ஐ மைனஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். இப்போ 0 மைனஸ் 3ங்கும் போது எனக்கு மைனஸ் 3 வரும், அதை அப்சல்யூட் எடுக்கும்போது எனக்கு 3 வரும். அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்க கேவா இருக்கணுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது எனக்கு கண்டிஷன் ட்ரூ. அதனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 1 1 இருக்கா. ஸோ இங்கே பாருங்க 1 இருக்கு, இங்கேயும் எனக்கு 1 இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. பட் இதோட இண்டெக்ஸ் என்ன 0, இதோட இண்டெக்ஸ் என்ன 2. அப்போ நம்மளுக்கு 0 மைனஸ் 2ங்கும் போது எனக்கு மைனஸ் 2 வரும், அப்சல்யூட் எடுக்கும்போது 2 ஆகும். பட் ஆனால் 2 வந்து கிரேட்டர் தென் கேவா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் எனக்கு வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். பட் ஆனால் இங்கே பாருங்க இதோட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 2 தான் இதோட இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 மைனஸ் 2ங்கும் போது 2 மைனஸ் 3ங்கும் போது எனக்கு 1 கரெக்டாக மைனஸ் 1 வரும். அப்போ அப்சல்யூட் எடுக்கும்போது 1 வந்துடும். ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 1, அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதனால ட்ரூ வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறது, இந்த 1 1ம் ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் இதோட இண்டெக்ஸ் 0 இருக்குது, இது 1 2 3 இருக்குது. அப்போ எனக்கு 3 தான் வரும். ஸோ கே வந்து இது கே விட அது கிரேட்டராக இருக்குது, அதனால அது ரெண்டு ட்ரூ கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்க 2 2 இருக்குது, இங்கே இண்டெக்ஸ் என்ன 1 2 3 4. அப்போ 4 இங்கே 1, அப்போ இங்கேயும் 3 தான் வருது. ஸோ இதுக்கும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இங்கே வந்து பாருங்க 3 3யும் ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் 0 1 2 3 4 5. அப்போ இங்கேயும் 2 5ங்கும் போது எனக்கு 2 மைனஸ் 5 3 வரும் அங்கேயும். ஸோ அதனால எதுவுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பராவது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது கன்ஸ்ட்ரைனில் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது -10⁻9லேருந்து 10⁻9 வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு முதல்ல லாஜிக் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கோட் பண்ணலாம். இந்த கொடுத்துருக்க நம்பரேவை 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். எதுக்காக ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, அதில் நம்ம கீஸ் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு இன்கேஸ் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா வர வேல்யூவோட டூப்ளிகேட் வேல்யூவோட இண்டெக்ஸையும் ப்ரிவியஸாக இருக்கிற நம்பரோட இண்டெக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கேவை விட ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா நம்ம ரிட்டன் ட்ரூ கொடுத்துருவோம். ஈக்குவல் டுவாகவும் லெஸ் தெனாகவும் இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் ட்ரூ கொடுத்துடலாம், இல்லாட்டினா நம்ம ரிட்டன் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து ஹேஷ் மேப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ ட்ராவல்ஸ் பண்ணும்போது 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ 1 வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும்னா இந்த ஹேஷ் மேப்பில் ஆல்ரெடி 1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஆல்ரெடி 1 இல்லை, அதனால இன்சர்ட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸ் என்ன 0. ஸோ 0ங்கிறத நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன இன்சர்ட் பண்ணுறோம், 2 இன்சர்ட் பண்ணுறோம். 2 இன்சர்ட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ அப்போ 1 இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 3. அப்போ 3 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். அதோட இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ 1 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணுவோம், இந்த ஹேஷ் மேப்பில் 1 இருக்கா ஆல்ரெடி அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ கரண்ட்டாக இதோட இண்டெக்ஸ் என்ன, இந்த கரண்ட்டாக இந்த 1ஓட இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 கரெக்டாக. ஸோ கரண்ட்டாக இந்த 1ஓட இண்டெக்ஸ் வந்து 3 இருக்கு. ஓகே 3 இருக்கு. ஓகே 1ஓட இண்டெக்ஸ் வந்து 3. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 1ஓட இண்டெக்ஸ் தெரியும் இல்லையா 0. அப்போ அதுல இருந்து -0 பண்ணுவோம். ஏன்னா ஐ மைனஸ் ஜே பண்ணுறோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்க்குறோம். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி இருக்கிற நம்பரோட ஐயோட இண்டெக்ஸும் நம்மளுக்கு கரண்ட்டாக இருக்கிற நம்பர் 1ஓட இண்டெக்ஸையும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது 3 - 0ங்கும் போது 3 ஆகிடும். ஸோ 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, ஏன்னா இங்கேயும் 3 தான் இருக்குது, அதனால நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் எனக்கு இங்கேயும் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதோட வேல்யூவும் இதுவும் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் கேவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதை
இதை வந்து நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகுறனால. டிஸ்கஸ் பண்ண கோட் லாஜிக்கை இந்த மெத்தட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கண்டைன்ஸ் நியர்பை டூப்ளிகேட்டுங்கிறது மெத்தட் நேம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ வரும், இல்லாட்டினா ஃபால்ஸ் வரும். ஸோ 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, அந்த நம்பரை வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது, அப்புறம் அந்த கே வேல்யூ ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ் மேப் ஹெச்எம். ஹேஷ் மேப்போட டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து அந்த இன்புட் அரே இருக்கு இல்லையா, இந்த வர அரேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து கீயாக நம்ம வச்சுப்போம். அதனால இன்டீஜர் வந்து எனக்கு கீயாக இருக்கு. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட இண்டெக்ஸ் தான் வேல்யூவாக வச்சுப்போம். ஸோ அப்போ அதுவும் வந்து இன்டீஜர். அப்போது ஹேஷ் மேப் ஹெச்எம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப் ஆஃப் இன்டீஜர் கமா இன்டீஜர். இப்போ இது முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ ஹேஷ் மேப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா கம்பைலர் வரும். அதனால நான் வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துட்றேன், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த நம் அரேவை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதனால ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த், அந்த அரேயோட லென்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணோம். I ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எனக்கு நம்ஸ் ஆஃப் ஐயில் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ nums of I இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு int val வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த val வந்து நம்ம ஆல்ரெடி மேப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஆல்ரெடி மேப்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதில் இருக்கிற இண்டெக்ஸோட வேல்யூவை எடுத்துட்டு நம்ம ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி கே வேல்யூவோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லாட்டினா ஃபைனலாக எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் வேல், அதாவது அந்த மேப்பில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அப்போ ஹெச்எம் மேப்பில் டாட் கண்டைன்ஸ் கீ, என்ன கீ, வேல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அதை நான் சொல்கிறேன். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டினா எல்ஸ் இல்லாமே எனக்கு நார்மலாக இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கீழே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஹெச்எம் டாட் புட், புட்டில் என்ன பண்ணுறோம், மேப்பில் போடுறோம். என்ன போடுறோம், அந்த வேல்யூ, அதுக்கப்புறம் கமா அதோட இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எதில் இருக்குது, எனக்கு ஐயில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஐ வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாது, ஏன்னா எனக்கு வந்து 1 இருக்கும், எனக்கு போகாது. ஸோ 2 வரும்போது எனக்கு இதில் போகாது, 3 வரும்போது போகாது, 1 வரும்போது எனக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், எனக்கு ஆல்ரெடி இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட நம்ம இண்டெக்ஸ் எடுக்கணும். அப்போது இன்ட் j இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இருக்கிறதோட வேல்யூ எப்படி எடுப்பீங்க, ஹெச்எம் டாட் கெட் அந்த வேல்யூ. அப்போ என்ன ஆகும், ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் வேல்யூங்கும் போது எனக்கு அது ஜேவோட வேல்யூ ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 0 வந்துடும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இஃப் எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணும், ஜே வந்து எனக்கு லோவர் வேல்யூ, ஸ்மால் வேல்யூ. அப்போ ஹையராக இருக்கிறது என்ன வேல்யூ, ஐயோட வேல்யூ, கரண்ட் வேல்யூ. ஸோ ஐ மைனஸ் ஜே. ஓகே, இஃப் ஐ மைனஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சுன்னா, ஐ மைனஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஐ மைனஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இல்லை அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப எனக்கு ஹெச்எம் டாட் புட்டில் என்ன ஆகும், வேல்யூவில் என்ன போடும், இந்த 1 வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரிவியஸாக இருக்கிற வேல்யூ, அதோட கரண்ட் வேல்யூ என்ன 3, அப்போ 3 வந்து இன்சர்ட் ஆயிரும். அப்போ எனக்கு முன்னாடி இருந்த 0ங்கிற வேல்யூ எனக்கு ஓவர் ரைட் ஆயிரும் இந்த ஸ்டெப்பில். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணியும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா லாஸ்ட்டாக எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். நம்ம அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்திருக்கா, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n எடுத்துக்கும். ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் வருதோ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸும் தேவைப்படும். பட் ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம
அவுட்புட்டில் சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து லீட் கோடில் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கஸ் பண்ண லாஜிக் நான் அதே கோடு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அப்படியே சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.